வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அமெரிக்காவில் இருந்தாலும் தாய் வீடான தமிழ்நாடு பற்றியே தான் என் மனம் சிந்திக்கும். திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக மீது விமர்சனம், விவாதம் செய்வோருக்கு செயல்கள் மூலம் பதில் தர வேண்டும். வார்த்தைகளால் பதில் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டியதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் பணிகள் தோய்வின்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். நிர்வாகம் சிறப்பாக நடக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. முதலீடுகளை ஈர்க்க இன்று மாலை அமெரிக்க செல்ல உள்ள நிலையில் மரியாதை செலுத்தினார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். விசாரணையை சந்திக்க தயாராக உள்ளதாக நீதிமன்றத்தில் மனு. அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்றாலும் ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி சண்டை தொடரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. முதலமைச்சர் ஏற்கனவே மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தோல்வியில் முடிந்ததாகவும் விமர்சனம். 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை. அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அல்ல, அவர் ஒரு கார்ப்பரேட் மேனேஜர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மின்மினி பூச்சி வீட்டில் பூச்சியைப் போலத்தான் அண்ணாமலை என்றும் கடும் சாடல். இந்த வீட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுனா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. பொதுச் செயலாளர் 2 கோடி. இபிஎஸ்ஐ அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக மருத்துவர் அணி செயலாளர் சரவணன் புகார். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசி வருவதாக அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம். டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்த. வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி இன்றும் நேரில் ஆஜராகவில்லை. விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக முதல்வரின் வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து. இடைக்கால முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற சிலரின் கருத்தை ஏற்புடையதல்ல என பேட்டி. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடியில் உள்ள யானையை அகற்ற வலியுறுத்தல். மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் புகார் மனு.
புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதியை நிறுத்தி வைப்பதா என மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. நிபந்தனைகள் இன்றி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவும் வலியுறுத்தல். மலையாள திரையுலகில் தொடரும் பாலியல் புகார்கள் குறித்த கேள்வியால் சுரேஷ் கோபி ஆத்திரம். பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும், நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என കാട്ടം. കൂടി മാത്രമല്ല, നിങ്ങളൊരു സമൂഹത്തിന്റെ മാനസികാവസ്ഥയെ നിങ്ങൾ വഴിതെറ്റിച്ചു വിടുകയാണ്. പരാതി ആരോപണത്തിന്റെ രൂപത്തിലാണ് നിൽക്കുന്നത്. നിങ്ങൾ ആരോടാ സംസാരിക്കുന്നത്? നിങ്ങൾ ജനങ്ങളോട് എന്താണ് പറയുന്നത്? നിങ്ങൾ കോടതിയാണോ? അല്ലല്ലോ. കോടതി തീരുമാനിക്കും. കോടതി തീരുമാനിക്കുന്നത് ഓരോ പൗരന്റെയും തലയിൽ, ബുദ്ധിയിൽ, പ്രവൃത്തിയിൽ ഇൻപെൻഡിംഗ് ആണ്. അത് അന്നേരം தமிழ்நாட்டில் குரங்கம்மை நோய் பரவல் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் தகவல். முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. சென்னையில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். திமுகவும் பாஜகவும் கார்ப்பரேட் அரசாங்கம் நடத்தி நாட்டை குட்டிச்சுவராக்குவதாக ஜெயக்குமார் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் மீனவர்களை காக்க தமிழக அரசும் பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது எனவும் கேள்வி. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வரை நியமனம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக சுகாதாரத்துறை செயலர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என கேள்வி. திருச்சி ஜியபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா, ரொக்கப்பணம் குறித்து சரிவர கணக்கு காட்டாததால் மாவட்ட எஸ்பி வருண்குமார் நடவடிக்கை. சென்னை பூந்தமல்லியில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை பல்லவன் சாலையில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குமாறு முழக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து பெரிய தள்ளப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேற்கூரை இடிந்த விபத்தில் 3 மாணவர்கள் காயம். தரமற்ற கட்டடத்தை சீரமைக்காத பள்ளி நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் 90% எம்சான் தரமில்லாமல் விநியோகம். சேலத்தில் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. நான் தயவு செய்து சொல்றேன், 90 விழுக்காடு கிடையாதையா. நான் நிரூபிக்க சொன்னாக்கா உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை எடுத்துன்னு நான் உங்களுக்கு எப்படி தண்ணியில அதை பண்ணா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு புரிஞ்சோம், இவ்வளவு விஷயங்கதா இதுல அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், எங்க சங்கங்கள்ல இருந்து பிச்சை எடுத்தாவது ஒவ்வொரு குவாரிகாரன் பேர்லயும் கேஸ் போட போறோம். இங்க மண்ணு திருடுறான். மணப்பாறையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. 30 அடி உயரத்திற்கு மேலும் பீரிட்டு வீணாக வெளியேறும் குடிநீர்.
பூந்தமல்லி அருகே 10 டன் மதிப்புள்ள குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். கண்டெய்னர் லாரியில் கடத்தி வந்த போது போலீசார் சோதனையில் சிக்கியது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் இன்று முதல் மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். மாஞ்சோலை எஸ்டேட்டை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தாதை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரியும் போராட்டம். கல்வராயன் மலை அருகே ரேஷன் கடை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அரிசி உள்ளிட்ட பொருட்களை இருப்பு வைக்க முடியாத அவலம். கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர மலைவாழ் மக்கள் கோரிக்கை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சி நிர்வாகி ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். விசாரணை என்ற பெயரில் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாட்டிற்கு 573 கோடி ரூபாய் வழங்காத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. ஹேமா கமிட்டி அளித்துள்ள அறிக்கையில் இடம்பெற்றுள்ள குற்றச்சாட்டுகளை தீவிரமாக கையாள வேண்டும். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கடும் தண்டனை வழங்கவும் நடிகர் பிருத்திவிராஜ் வலியுறுத்தல். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்து பெல்லாரி சிறைக்கு நடிகர் தர்ஷன் மாற்றம். சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற வீடியோ வெளியான நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா நடவடிக்கை. இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமலதாவுக்கு இடம்.